டொன் போஸ்கோ வருகிறார். வருகிறார் டொன் போஸ்கோ. இளையோரின் விடிவெள்ளி என திகழ்ந்த நம் தந்தை டொன் போஸ்கோ நம்மை காண நம் மண்ணிற்கே திருப்பயணம் மேற்கொள்கிறார். 2 நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிய இந்த அற்புத புனிதர் இன்று நம்மிடையே, நம் அருகில். சென்னை சலேசிய மாநிலத்தின் வரலாற்றில் இது ஒரு மகத்தான தருணம். இந்நிகழ்வு சலேசிய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தம் வாழ்வில் நிகழும் உன்னத நிகழ்வு. அவரது புனித பிரசன்னத்தை காண நாம் பேறு பெற்றுள்ளோம். நமது தந்தை, நமது நாயகன், நமது தலைவர் நம்மை காண வருகிறார். அவரை சிறந்த முறையில் சந்திக்க, தரிசிக்க நாம் தகுந்த வகையில் தயாராகும். இந்நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த பேழை உலகம் முழுவதும் திருப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது? 1859 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரையிலான கணக்கின்படி சலேசிய சபை தோற்றுவிக்கப்பட்டதின் 150வது ஆண்டையும், 1815 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரையிலான கணக்கின்படி தந்தை டொன் போஸ்கோ பிறந்த 200வது ஆண்டையும் நினைவுகூரும் தருணத்தில் அவரது திருப்பண்டங்கள் தாங்கிய திருவுருவம் திருப்பயணமாக உலகம் முழுவதும் வலம் வருவது இத்தருணத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த திருப்பயணத்திலே நாம் எதை காண உள்ளோம்? இந்த பூத உடல் எதை உள்ளடக்கி உள்ளது? இதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது, அவசியமும் கூட. டொன் போஸ்கோவிற்கு அருளாளர் பட்டம் அளிப்பதற்கு முன் 1929 ஆண்டில் அவரது கல்லறை திறக்கப்பட்டது. மெழுகு உருவத்தால் அவரது உடல் மூடப்பட்டு மக்களின் வணக்கத்திற்காக வல்தோக்கோவில் வைக்கப்பட்டது. பின் 1934 ஆண்டில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கு முன் அந்த உருவம் மீண்டும் திறக்கப்பட்டது. பின்னர் ஒரு புதிய பேழை ஒன்றில் அவரது புனித உடலின் எஞ்சிய எலும்புகள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருத்தலத்தின் பீடத்தின் மேல் வைத்து பாதுகாக்கப்பட்டன. 2006 ஆண்டில் அத்திருத்தலம் புதுப்பிக்கப்பட்ட போது டொன் போஸ்கோவின் திருவுடலை போன்று 2 உருவங்கள் ஃபைபர் கண்ணாடியில் செய்யப்பட்டன. தந்தையின் உடலில் இருந்து எலும்பும் தசை நார்களும் கண்டெடுக்கப்பட்டு முதல் உருவத்தினுள் வைக்கப்பட்டு அவ்வுருவத்தினை ஓர் கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து 1934 ஆண்டு முதல் கடந்த 72 ஆண்டுகளாக டொன் போஸ்கோவின் உடல் ஆராதிக்கப்பட்டு வந்த திருத்தலத்தின் அதே பீடத்தின் மேல் வைக்கப்பட்டது. 2வது திருவுருவத்தில் தந்தையின் வலக்கரம் திருப்பயணத்திற்கென வைக்கப்படுவதற்காக உறுதி செய்யப்பட்டது. மேலும் சில நாடுகளில் புனிதர்களின் பூத உடலுக்கு அளிக்கப்படும் மரியாதை பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகும் என்பதால் டொன் போஸ்கோவை சுற்றி இளைஞர்கள் இருப்பது போல் 3வது உருவம் சிலை வடிவில் வடிவமைக்கப்பட்டு தந்தையின் வலது முன்னங்கையை அதனுள் வைக்க முடிவு செய்யப்பட்டது. அப்புனித பண்டங்கள் குறித்து திருச்சபையின் வழிகாட்டுதலின்படி வெள்ளி முலாம் பூசப்பட்ட 2 பெட்டகங்களில் தனித்தனியே வைத்து முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டன. அவரது வலக்கரத்தை கொண்ட பெட்டகமானது ஃபைபர் கண்ணாடிக்குள் இருக்கும் புனிதரின் மார்பு பகுதிக்குள் வைக்கப்பட்டது. வலது முன்னங்கையை கொண்ட பெட்டகமானது டொன் போஸ்கோ இளையோருடன் நிற்கும் சிலையினுள் வைக்கப்பட்டது. இத்திருப்பயணம் 2009 ஆண்டு ஜனவரி 31 நாள் இத்தாலி நாட்டிலிருந்து புறப்பட்டு தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் பயணித்து இவ்வாண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்திய மண்ணில் தமது திருப்பயணத்தை துவங்க அடியெடுத்து வைத்துள்ளது. பல்வேறு நாடுகளில் தந்தையின் திருவுருவத்திற்கு வணக்கம் செலுத்தியது போலவே நம் தாய் நாட்டிலும் தந்தையின் பூத உடல் செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பினை பெற்று வருகின்றது. டொன் போஸ்கோவிற்கு தங்களின் அன்பை வெளிப்படுத்தவும் அவரின் ஆசியை பெற்றிடவும் பேராவலோடு குறிப்பாக இளைய நெஞ்சங்கள்
மற்றும் பொதுமக்கள் பலரும் தந்தையின் திருவுருவத்தை ஆரவாரங்களோடும் கொண்டாட்டங்களோடும் அன்புடன் வரவேற்கின்றனர். அனைவரும் சலேசிய குடும்பமாக ஒன்றிணைந்து தந்தை தொன் போஸ்கோவை தரிசித்து பூரிப்படைகின்றனர். தந்தையிடம் தம் ஜெபங்களை முன்வைக்கின்றனர், நன்றி தெரிவிக்கின்றனர். அனைத்து மாநிலங்களிலும் அனைவரும் ஆவலோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் இத்திருப்பயணத்தில் பங்கேற்கின்றனர். இந்திய மண்ணில் மே மாதம் துவங்கி திமாப்பூர், குவஹாத்தி, கொல்கத்தா, புதுதில்லி, மும்பாய், கோவா, பெங்களூர், ஐதராபாத், கேரளம், திருச்சி ஆகிய சலேசிய பிராந்தியங்களை கடந்து தொன் போஸ்கோவின் திருக்கரம் தாங்கிய திருவுருவம் சென்னை சலேசிய மாநிலத்தை நோக்கி வர இருக்கின்றது. தொன் போஸ்கோவின் ஆன்மீக உணர்வுகளுக்கும் அவரது உயரிய பணிகளுக்கும் புத்துயிர் பெற்ற நமது பற்றுறுதியை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்த காத்திருக்கும் நம் எல்லோருக்கும் இத்திருப்பயணம் ஒரு நீங்கா நினைவாக அமையும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நம் மக்கள் அனைவருக்கும், சிறப்பாக சலேசிய குடும்பத்தாருக்கும் இளையோருக்கும் ஆசீர்வாதங்களையும் ஆற்றுதலையும் அன்பையும் நம்பிக்கையையும் தரும் திருப்பயணமாக இது அமைந்திட உள்ளது. இப்புனித நிகழ்வானது நம் தமிழக மண்ணில் அக்டோபர் 14 முதல் 26 வரை திருச்சி மாநிலத்திலும், அக்டோபர் 27 முதல் நவம்பர் 18 வரை சென்னை மாநிலத்திலும் நிகழவிருக்கின்றது. சென்னை சலேசிய மாநிலத்தில் அக்டோபர் 28 முதல் நவம்பர் 18 வரை சலேசிய இல்லங்களில் நடைபெறவிருக்கும் திருப்பயண விவரம். அக்டோபர் 28 வெள்ளிக்கிழமை சிட்டாடல், சென்னை சலேசிய மாநில தலைமையகம், சென்னை. ரினால்டி இல்லம், சென்னை. அக்டோபர் 29 சனிக்கிழமை தொன் போஸ்கோ, எண்ணூர். தொன் போஸ்கோ அன்பு இல்லம், ராயபுரம், ரெஃப்யூஜ் இல்லம், பிராட்வே, புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்கு. அக்டோபர் 30 ஞாயிற்றுக்கிழமை புனித பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி, சென்னை. அக்டோபர் 31 திங்கட்கிழமை தொன் போஸ்கோ, எழும்பூர். தொன் போஸ்கோ திருத்தலம், அயனாவரம். நவம்பர் 1 செவ்வாய்க்கிழமை ஜோடெக், பேசின் பிரிட்ஜ், தொன் போஸ்கோ, பெரம்பூர். போப் ஜான்ஸ் கார்டன், வியாசர்பாடி, அன்பு இல்லம், முல்லை நகர், தொன் போஸ்கோ, வியாசர்பாடி. நவம்பர் 2 புதன்கிழமை பாத்திமா இல்லம், கோடம்பாக்கம். நவம்பர் 3 வியாழக்கிழமை தொன் போஸ்கோ, சகாய தோட்டம், தொன் போஸ்கோ, பன்னூர். நவம்பர் 4 வெள்ளிக்கிழமை தொன் போஸ்கோ, காட்பாடி, புனித சூசையப்பர், காட்பாடி. நவம்பர் 5 சனிக்கிழமை அக்ஸீலியம் கல்லூரி, காட்பாடி. வேலூர் பேராலயம், புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, வேலூர். நவம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை சலேசிய சகோதரிகள், ஆரணி. தொன் போஸ்கோ, போளூர், சலேசிய சகோதரிகள், போளூர். நவம்பர் 7 திங்கட்கிழமை தொன் போஸ்கோ, வீரலூர். நவம்பர் 8 செவ்வாய்க்கிழமை தொன் போஸ்கோ, சிகரம், உலகமாதா பங்கு, திருவண்ணாமலை. தொன் போஸ்கோ, கெடிலம், மாரனோடை பங்கு. நவம்பர் 9 புதன்கிழமை டிபி ரைட், கடலூர். தொன் போஸ்கோ, தாகூர் நகர். தொன் போஸ்கோ, தட்டாஞ்சாவடி, புதுச்சேரி பேராலயம். நவம்பர் 10 வியாழக்கிழமை தொன் போஸ்கோ, பவுஞ்சூர். தொன் போஸ்கோ, மதுராந்தகம். தொன் போஸ்கோ, திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு பேராலயம்.
நவம்பர் 11 வெள்ளிக்கிழமை தொன்போஸ்கோ மையம் ஏலகிரி, இதய தீபம் நொவிஷியேட் ஏலகிரி, ஜோலார்பேட்டை பங்கு, தொன்போஸ்கோ திருப்பத்தூர். நவம்பர் 12 சனிக்கிழமை தூய நெஞ்சக் கல்லூரி திருப்பத்தூர், டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர், திருப்பத்தூர் பங்கு. நவம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை ஜவ்வாதுமலை, தொன்போஸ்கோ சகாய் பாகலூர், தொன்போஸ்கோ கல்லூரி தர்மபுரி, தர்மபுரி பேராலயம். நவம்பர் 14 திங்கட்கிழமை SMA தலைமையகம் மாதவரம். நவம்பர் 15 செவ்வாய்க்கிழமை புனித மரியன்னை பேராலயம் சென்னை. நவம்பர் 16 புதன்கிழமை பெக்கி கவரப்பேட்டை, தொன்போஸ்கோ அன்பு இல்லம் கவரப்பேட்டை, தொன்போஸ்கோ விஸ்டம் டவுன் ரெட் ஹில்ஸ், தூய லூர்து அன்னை திருத்தலம் பெரம்பூர். நவம்பர் 17 வியாழக்கிழமை சிட்டாடல் சலீசிய மாநில தலைமையகம் சென்னை, ரினால்டி இல்லம் சென்னை. நவம்பர் 18 வெள்ளிக்கிழமை இலங்கை திருப்பயணத்திற்காக வழியனுப்பி வைக்கப்படும். தன்னிடம் வந்த அனைவரையும் ஆசீர்வதித்த கரம், ஒப்புரவு அருட்சாதனத்தில் பாவங்களை மன்னித்த கரம், நம் அனைவருக்கும் பற்பல மடல்களை எழுதிய கரம், துன்பத்தில் துவண்டவர்களுக்கு ஆறுதல் அளித்த கரம், வேதனையுற்றவர்களுக்கு உறுதுணையாய் நின்ற கரம், ஆயிரக்கணக்கான இளையோருடன் கைகுலுக்கி வரவேற்று அவர்களுக்கு அன்பையும் நம்பிக்கையையும் தந்த கரம், பல அற்புதமான பணிகள் புரிந்த கரம், பலருக்கு வாழ்வளித்து வழிகாட்டிய கரம், பலரை வாழ்வில் கைதூக்கி நிறுத்திய கரம், பல அற்புதங்களை நிகழ்த்திய புனிதமான கரம், வல்லமை மிக்க கரம் தந்தை போஸ்கோவின் வலக்கரம். தந்தை தொன்போஸ்கோ மிகச் சிறப்பான முறையில் நம் தாய்நாட்டையும் நம்மையும் ஆசீர்வதிக்க வருகிறார். அவரை சந்திக்க நாம் தயாராவோம். இத்திருப்பயணம் நம் உள்ளங்களை புதுப்பிக்கட்டும். அவரது வருகை நம் அனைவருக்கும் அளவில்லா மகிழ்ச்சியையும் அருட்பொழிவையும் வழங்கட்டும். வாழ்க தூய தொன்போஸ்கோ.